Hi everyone, welcome back to my channel with another English lesson. Today's lesson is about can and be able to. Most of my students are asking about this lesson. They are asking about the difference between can and be able to. So today I'm going to clarify all those things. Don't miss any part of this video. Also, if you are watching this video without subscribing to my channel, do it now and also click onto the bell icon. Let's get started. Can, be able to. இவற்றுக்கிடையிலான வித்தியாசங்கள் என்ன? Grammatical differences என்ன? அதே போல அவற்றோட யூசேஜ்ல இருக்கக்கூடிய differences என்ன? இவை எல்லாவற்றையுமே இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். First, யூசேஜ்ல இருக்கக்கூடிய difference பார்த்தோம்னா இவை இரண்டும் முடியும் என்ற விஷயத்தை சொல்லதான் பேசப்படுது. abilities பற்றி பேச. பட் can என்பது general abilities பற்றி பேச யூஸ் பண்ணப்படும் பொதுவான திறன்கள். ஃபார் எக்ஸாம்பிள், she can swim. she can swim. அவளால் நீந்த முடியும். இவ்வாறு நீங்கள் சொன்னீங்கன்னா அவளால் எப்போவுமே நீந்த முடியும், எந்த இடத்துலையும் நீந்த முடியும், எந்தவித ஸ்பெஷாலிட்டிஸும் இல்லை, பொதுவாக எந்த இடத்துலையும் எப்பவும் அவளால் நீந்த முடியும். இதை நாங்கள் she can swim என்று சொல்வோம். பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை பற்றி நாங்கள் பேசும்போது ஸ்பெசிஃபிக் அபிலிட்டி பற்றி பேச நாங்கள் be able to என்று யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she is not able to swim today due to some health issues. சுகையினம் காரணமாக இன்று அவளால் நீந்த முடியாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படுது இந்த விஷயம் முடியாது. பொதுவாக அவளால் நீந்த முடியாது, எந்த இடத்திலும் நீந்த முடியாது என்று சொன்னால் she can't swim. பட் இன்றைக்கு மட்டும் நீந்த முடியாது சுகையினம் காரணமாக. ஸோ நான் எப்படி சொல்கிறேன்? she is not able to swim today. ஸோ this is the usage. ஸோ இது கேன் இட்க்கு மட்டும் பொதுவான விஷயம் ஒன்று அல்ல. கேனோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? குட். அப்போ இறந்த காலத்தில் இருந்த ஒரு அபிலிட்டி பற்றி பேசும்போது குட் என்று நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஐ குட் ரன் வெரி ஃபாஸ்ட் வென் ஐ வாஸ் யங். நான் சிறியவனாக இருக்கும் பொழுது என்னால் வேகமாக ஓட முடிந்தது. ஸோ தட் இஸ் பாஸ்ட் அபிலிட்டி. குட் வச்சு பேசுவோம், கேனோட பாஸ்ட் ஃபார்ம். ஸோ அந்த திறமை இப்போ உங்களுக்கு இருக்குதா என்று கேட்டால் இல்லை, அது பாஸ்ட் அபிலிட்டி. இப்போ இல்லாத பாஸ்ட் அபிலிட்டி பற்றி பேசத்தான் நீங்கள் குட் என்று சொல்வீங்க. அதுவும் பொதுவான அபிலிட்டிஸ். ஸோ பாஸ்டில் நீங்கள் சிறியவராக இருக்கும் பொழுது, யங்காக இருக்கும் பொழுது எந்த நேரத்துலையும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட முடிஞ்சது, ரொம்ப வேகமாக ஓட முடிஞ்சது. ஸோ பொதுவான திறமையாக அது உங்களுக்கு இருந்தது என்று சொல்லக்கூடிய பட்சத்தில் தான் நீங்கள் குட் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமில் உங்களுக்கு இருந்த அபிலிட்டியை பற்றி பேசும் பொழுது நீங்கள் வாஸ் ஏபிள் டு அல்லது வர் ஏபிள் டு என்று யூஸ் பண்ணணும். ஓகே, பி ஏபிள் டு என்னுடைய பாஸ்ட் ஃபார்ம் வாஸ் வர் யூஸ் பண்ணி நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், I was able to climb the tree when the dog chased me. அப்போ நாய் துரத்தின போது என்னால் மரத்தில் ஏறிக்கொள்ள முடிஞ்சது. எப்போவுமே உங்களால் ஒரு மரத்தில் ஏற முடியுமாக இருந்தது அன்று பாஸ்ட் பொதுவான அபிலிட்டி பற்றி நீங்கள் பேசக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமில் உங்களுக்கு இருந்த ஒரு அபிலிட்டி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் be able to யூஸ் பண்ணணும். ஸோ கேன் குட் ரெண்டு நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுதும் பொதுவான அபிலிட்டிஸ் பற்றி பேசத்தான் யூஸ் பண்ணுவீங்க. கேன் என்பது ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் பொதுவான திறன்கள். குட் பாஸ்டில் உங்களுக்கு இருந்த திறன்கள், பொதுவான திறன்கள். be able to நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான திறன்கள் பற்றி பேச யூஸ் பண்ணுவீங்க. So this is the difference of their usage. Next நாங்கள் பார்க்க போகிறது அவற்றோட grammatical difference. Can என்பது
can அல்லது could எதை எடுத்துக்கொண்டாலும் அவை மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ். can இன நீங்கள் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் திறன்கள் பற்றி பேச யூஸ் பண்ணுவீங்க. could பாஸ்ட் அபிலிட்டிஸ் பற்றி பேச யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது மாடல் வேர்ப் என்பதால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் சென்டென்சஸை மேக் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. பட் be able to என்பது ஒரு வேர்ப். ஸோ தட் அதை நீங்கள் வித்தியாசமான டென்சஸுடைய சென்டென்ஸை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு வேர்பை அதனுடைய வெவ்வேறு ஃபார்ம்ஸில் மாற்றி வெவ்வேறு டென்சஸ், வெவ்வேறு பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் எல்லாமே நீங்கள் இந்த be able to வச்சு உருவாக்கி பேசலாம். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், she has to be able to swim faster than today in order to win the race. ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் be able to என்று வந்த இடத்துல நீங்கள் can யூஸ் பண்ண முடியுமா என்று பார்த்தீங்கன்னா முடியாது. she has to can swim, no you can't use. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் உங்களுக்கு இந்த be able to யூஸ் பண்ணி அபிலிட்டிஸ் பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். அதே போல் வெவ்வேறு டென்சஸ் வச்சும் நீங்கள் சென்டென்சஸ் உருவாக்க முடியும். ஸோ அதையும் சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். she is able to solve complex math problems easily. he is not able to attend the meeting today. are you able to understand this language? You can make question forms as well. are you able to understand this language? So these are present tense sentences. I was able to fix the car yesterday. They were able to finish the project on time. She was not able to reach him on the phone. He will be able to join us next week. I won't be able to come to the party. Will you be able to help me tomorrow? So different tenses, different context sentences எங்களுக்கு be able to யூஸ் பண்ணி உருவாக்கலாம். See this one also. Present perfect tense. She has been able to balance work and family well. I haven't been able to sleep well lately. Have you been able to complete the assignment? So can வச்சு இந்த மாதிரியான சென்டென்சஸை உங்களால் உருவாக்க முடியாது. அதனால் சில ஜென்ரலான அபிலிட்டிஸ் பற்றி நாங்கள் பேசும் பொழுதும் இவ்வாறான வித்தியாசமான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணப்பட வேண்டிய சந்தர்ப்பங்களில் be able to யூஸ் பண்ணி சென்டென்சஸ் உருவாக்கலாம். தட் இஸ் நாட் ராங். அதே போல் can't அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது அது ரொம்பவுமே இன்ஃபார்மலான ஒரு ஸ்போக்கன் மெத்தடாக இருக்குது. டிரெக்டாக நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி அது அமையும். ஐ காண்ட் கம் டு த கிளாஸ் என்று சொல்லும் பட்சத்தில். பட் அதே கொஞ்சம் பொலைட்டாக ஃபார்மலாக நீங்கள் சொல்லும் போது be able to யூஸ் பண்ணி சொல்லணும். I am not able to join the class. That is more formal and polite than can't அப்படின்ட்டு டிரெக்டாக சொல்கிறத விட ஃபார்மலாக அதே போல் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நாளில் என்னால் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது என்று சொல்லும் விதமாக. ஃபைனலி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா சில எக்ஸசைசஸ். ஒரு ஒர்க் ஷீட் உங்களுக்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்குரிய ஆன்சர்ஸை கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இடம்பெற போகுது. கேன், குட் அல்லது be able to வச்சு இவற்றை நீங்கள் ஃபில் பண்ணணும். நெகட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்கக்கூடிய இடங்களில் நாட் அப்படின்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ do the exercise as well. இதே மாதிரியான நிறைய கிராமர் லெசன்ஸை நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். So let's meet with another important lesson. Until that, take care.